ஹை ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத இன்னொரு வீடியோவில் ஒரு குட்டி ப்ரெமோவாக பார்க்கலாம் வாங்க. அவங்களுடைய அப்பா பேசுறது, அவங்க நடந்துக்கிறதெல்லாம் ரொம்பவே செந்திலுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. மீனா கிட்ட பாத்தியா, இப்படியெல்லாம் பேசுறவர்கிட்ட எப்படி இருக்க சொல்ற சொல்லு மீனான்றாங்க. இனிமேலும் நம்ம இவ்வளோ அசிங்கத்தையும் அவமானத்தையும் தாங்கிட்டு இங்க இருக்கணும்ட்டு என்ன இருக்குன்றாங்க. மீனா இப்பவே கிளம்பு, நம்ம போலாம் அப்படின்றாங்க. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க, ஏங்க இப்படி நீங்க அவசரப்படுறீங்கன்றாங்க. அவசரப்படுறேன்னா நான் எதுவும் அவசரப்படல மீனா, உனக்கு கொஞ்சமாச்சும் சூடு சொரணை ஏதாச்சும் இருக்கான்றாங்க. அப்படி இருந்திருந்தா நீ இந்த மாதிரி எல்லாம் அவங்க அசிங்கப்படுத்தி நீங்க இருக்கிறேன்னு சொல்ல மாட்டேன்றாங்க. இவ்ளோ நம்மள அசிங்கப்படுத்துறாங்க, அவமானப்படுத்துறாங்க. ஆனா நீ என்னடனா இதெல்லாமே கேர் பண்ணிக்காம இங்க தான் இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்க. என்ன நினைச்சிட்டு உன் மனசுல இப்படி பேசிட்டு இருக்கன்றாங்க. இல்ல அது வந்துன்றாங்க. என்ன வந்து போய் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி இந்த இடத்துல ஆர்குமெண்டா பண்ணிட்டு இருக்காங்க. இனி ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே கோமதி இருந்துட்டு, டேய் அவர் ஏதோ ஒரு இதுல பேசிட்டாரு, ஆனா இதே சாக்கா வச்சுட்டு தேவையில்லாம ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கன்றாங்க. கொஞ்சம் பொறுமையா இருக்கலாம்லன்றாங்க. என்னால பொறுமையா இருக்க முடியாதுன்றாங்க. இவ்வளவு நடந்த பிறகும் என்னால எப்படி பொறுமையா இருக்க முடியும்னு சொல்லிட்டு பயங்கரமா இது பண்ணிட்டு இருக்காங்க. அம்மா இனிமேல் நானும் மீனாவும் இருக்க மாட்டோம், இப்பவே நாங்க இங்க இருந்து கிளம்புறோம்ன்றாங்க. இவ்வளோ அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு தான் இந்த வீட்டில் இருக்கணுமானா அப்படி நாங்கள் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாதுன்றாங்க. நாங்கள் இப்போவே இந்த வீட்டை விட்டு போகிறோம், தயவு செஞ்சு எங்கே நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கம்மா அப்படின்றாங்க. இங்கே பாருங்க, இவ்வளோ இத்தனை நாள் இருந்ததே பெரிய விஷயம்ன்றாங்க. இனிமேலும் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு இருக்கணும்ட்டு எங்களுக்கு என்ன தலையில தம்மா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக இந்த இடத்துல சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு ரொம்ப இமோஷனலாக ஃபீல் பண்ணுறாங்க கோமதிட்டே. அவர் பேசினதுக்காக நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்டா, அதுக்காக இப்படி அவசரப்பட்டு முடிவு எடுக்காதடா அப்படின்ட்டு எவ்வளவோ சொல்கிறாங்க. ஆனால் எதுவுமே கேட்கறதே கிடையாது அவங்க. அடுத்து வரக்கூடிய ப்ரமோல நம்ம செந்தில் மீனாவும் வீட்டை விட்டு போயிட போறாங்களா இல்லையான்றதை அடுத்தடுத்து வரக்கூடிய ப்ரமோல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.